பாய் பெஸ்டி மாதிரி என்னை வந்து எல்லா பசங்களும் வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டா கூடவே வச்சுப்பாங்களே தவிர கேர்ள் ஃப்ரெண்டாலாம் எவனோ யோசிச்சு கூட பார்த்துட மாட்டான். இந்த மாதிரி பொண்ணு வந்து நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு வருகின்ற 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஈசா யோகா மையம் கோவை. பட்டுவை பத்தி சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட? கண்டிப்பா. அது எப்படி சொல்லாம? கோட் அக்செப்டட். இவ்வளோ ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கு மஞ்சரி. இல்ல அதெல்லாம் சொல்லலாமா? அந்த ப்ரப்போசல் வந்திருக்கு. எனக்குமே டென்ஷன் ஆச்சு. என்னடா இது, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும்னு எனக்கே அப்பதான் தெரிஞ்சது. என்ன அழுகலாம் வருது நமக்கு. அழுதா பொதுவாகவே பயங்கரமா கலாய்ப்பான். பாய்ஸ் கேர்ள்ஸ் யாரையுமே பார்க்க மாட்டா. யாராவது பேசணும்னா கொஞ்சம் பயப்படுவாங்க மஞ்சரி கிட்ட. ப்ரப்போஸ் பண்ணணும்னு வேற பையன் கூட பயந்து ஓடிடுவான் போல இருக்கு. இல்ல அங்கெல்லாம் வேறப்பா தான் இருக்கும். அங்கெல்லாம் கரெக்டா தான் இருப்பா. Red Note celebrating Manjari, title sponsor GT Holidays, snacks partner Chennai Kulfi, venue partner V Space. அம்மாட்ட பேசணும், நிலவிட்ட பேசணும், உங்கள் பட்டுவிட்ட பேசணும், என் சனம் வந்தாங்க. லாஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக பேச போகிறோம் இப்போ. ஸோ மஞ்சரியோட ஃப்ரெண்ட்ஸ் சரண்யா வரலாம். எங்க இருந்து இவ கான்டாக்ட்லாம் எடுத்தீங்கன்னே தெரியலையே. அதுதான் ரெட் நோட்டோட சீக்ரெட். போயிட்டு வந்து நானே இன்னும் பார்க்கல, நானே மீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்கே நாங்கள் சர்ப்ரைஸ் மீட். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எங்களோட ரிலேஷன்ஷிப்பே அப்படிதான். நாங்கள் வந்து அடிக்கடிலாம் பார்த்துக்க மாட்டோம். 2 years once, 3 years once. ஆனால் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டால் இந்த பேர் தான் வரும். ஓகே, அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ல, ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ்ல 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி மஞ்சரி பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். மஞ்சரியோடைய ஒரு அன்சீன் சைடு இல்லாட்டி அனதர் சைடு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மஞ்சரி பற்றி சொல்லணும்னா ஸ்டார்டிங்கில் பயங்கர நெகட்டிவ்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வந்துச்சு. என்னடா இது அப்படின்னு. ஆக்சுவலி பயங்கர ஃபன்னு. எல்லாத்துக்குமே கவுண்டர் கொடுப்பா. பேசவே முடியாது அவகிட்ட ஒரு 5 minutes சிரிக்காம. அந்த மாதிரி எது சொன்னாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பா. அந்த மாதிரி ஒரு பயங்கர ஃபன்னாக, ரொம்ப பாசிட்டிவாக, அதாவது எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டான். அது மாதிரி ஒரு டேக் இட் ஈஸி. எவ்வளோ பிரச்சனைனாலும் என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் தான் கொடுப்பா. ஸோ பிக் பாஸில் இருக்கும் போதே எங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனைனாலே இதெல்லாம் ஒரு மேட்ரு அவளுக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுவா. ஷி இஸ் அ வெரி ஸ்ட்ராங் உமன். ஆனால் அவங்கள ஸ்ட்ராங்னு சொல்லிக்க மாட்டேங்கிறாங்களே. ஷி இஸ், அவளுக்கே தெரியாது அது அவ்வளோ ஸ்ட்ராங்னு. அது பார்க்குறவங்களுக்கும் தெரியும். எப்படிம்மா இவ்வளோ பெரிய பிரச்சனையும் அசால்ட்டாக ஃபேஸ் பண்ணுற அப்படின்ற அளவுக்கு. அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா? லைக் பெரிய பிரச்சனையை எப்படி அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு? எங்கள் லைஃப்லேயே லைக் நாங்கள் எந்த பிரச்சனைனாலுமே நாங்கள் பேசும் போதே எப்படி சொல்கிறது, அது இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு சொல்யூஷன் இல்லை அப்படின்றதே கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல. ஷீ ஹேஸ் தட் கிளாரிட்டி ஆஃப் தாட். எல்லாத்துலேயுமே ஷீ நோஸ் வாட் ஷீ இஸ் பீன் டூயிங். ஒரு விஷயத்த ஒரு சோஷியலாக பார்க்குற அந்த விஷயம் வந்து அவகிட்ட நிறையவே இருக்குது. ரொம்ப பர்சனலாக அதை சொல்லணும்னு கிடையாது. வி மைட் ஹேவ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ். இது கரெக்டு, இது தப்பு, இதெல்லாம் கரெக்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். த வே ஷீ ஹேண்டில்ஸ் வந்து ரொம்ப ஷீ ஸ்ட்ராங் பை நேச்சர். அவளுக்கே அது தெரியாது. ஓகே, சொல்லிக்கிற அளவுக்கு தட்ஸ் இன்பார்ன். ஓகே, ஸோ மேம் நீங்கள் சொல்லுங்கள். இங்கே இவ்வளோ பேர் உட்காந்துருந்தாங்க உங்களுக்காக. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு உள்ளே என்டர் ஆகும்போது உங்கள் முகத்தில் அவ்வளோ ஒரு தேஜஸ். ஏன் உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. சீரியஸாக நீ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி தான். பிகாஸ் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப 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 கம்மி. எனக்கு என்னன்னீங்கன்னா ஒரு 3-4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவ்வளோதான். அதில் ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட் ரொம்ப வருஷமாக, இவளுமே எனக்கு +1 +2 ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ +1 +2 தான் 2 years தான் 2 பேரும் ஒன்றா இருந்தோம். ஆனால் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு ஒரு 3:30க்கு ஸ்கூல் முடியும் அப்படின்னா ஒரு 6 மணி வரைக்கும் 6:30 மணி வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும் இவங்க வீட்டு மொட்டை மாடியில். அங்கேருந்து முடிஞ்சதுன்னா 2 பேரும் சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த பொட்டி கடையில் ஏதாவது வாங்கிட்டு அப்படியே மஞ்ச் பண்ணிவிட்டு சைக்கிளை ஓட்டிகிட்டு போக மாட்டோம், தள்ளிகிட்டே போவோம். எங்கள் ஸ்கூல்லேருந்து இவள் வீடு வந்துட்டு ஒரு சைக்கிளில் போனால் ஒரு 5 minutesனால் நாங்கள் மெதுவாக அப்படியே ஆடி அசைஞ்சு நடந்துகிட்டே ஒரு 20 நிமிஷத்தில் போய் சேர்ந்துட்டு
அங்கே போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு பேசிட்டு எனக்கு வீட்டுக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறமா எங்கள் வீட்டிலேருந்து தேடுவாங்க, அசிங்கமாக திட்டுவாங்க அப்படின்னு தெரியும் பொழுது ஃபோன்லாம் இல்லைல்ல, அப்போ ஃபோன் பண்ணியெல்லாம் கூப்பிடலாம் முடியாது. ஸோ காலையில் சொல்லிட்டு வந்துடுவேன் ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்ட்டு. எங்கள் அம்மாக்கே நிறைய இதெல்லாம் லேட்டாக தான் தெரியும். இப்போ பார்த்தாலும் டெய்லி எப்படி உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லா நாளும் ஸ்பெஷல் கிளாஸ் +1 +2ல அதனால நம்பிட்டாங்க, ஓகே ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும் போல் அப்படி. போர்டு எக்ஸாம்னால அப்படியே தப்பிச்சாச்சு. ஸோ இவங்க வீட்டில் தான் பாதி நேரம் இருப்பேன். ஸோ ஷீ இஸ் மோர் லைக் ஒன் ஆஃப் மை சிஸ்டர்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் இது வரைக்கும் அவகிட்ட கூட இந்த மாதிரிலாம் சொன்னதில்லை. நான் சொன்ன மாதிரி ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வெளியிலலாம் நிறைய இடத்துக்குலாம் போனதே இல்லை. அந்த ஸ்கூல் பொட்டி கடை தான் கடைசியாக நாங்கள் நிறைய தடவை போன இடம்னு நினைக்கிறேன். 2 பேரும் வெளியில் போயிட்டு ஹேங் அவுட் பண்ணதில்லை, வெளியில் போனதில்லை, பார்ட்டி பண்ணதில்லை, எங்கேயும் மீட் பண்ணதில்லை. பட் நாங்கள் எந்த இடத்துலேருந்து விட்டோமோ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தாலும் அதே இடத்துலேருந்து ரெஸ்யூம் பண்ணிப்போம். ஸோ எந்த ஜட்ஜ்மெண்ட்ஸும் இல்லாமல் திரும்ப அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு டவுன் த லேன் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்றது தான் ஸ்பெஷல். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட ட்ராவல் பண்ணுவாங்க லாங் டைம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக. சரண்யா, நீங்கள் சொல்லுங்கள், மஞ்சரியை ஸ்கூல் டேஸ்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்களே, அந்த க்ரோத்தை இன்னைக்கு இந்த இடத்துல மஞ்சரி செலிப்ரேட்டிங் மஞ்சரி அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? அந்த க்ரோத்தை எப்படி பார்க்குறீங்க? சிரிக்காத. இல்லை, சின்ன வயசுலேருந்தே அவள் ஒரு செலிப்ரிட்டி மாதிரி தான். ஸ்கூல்லையே எப்படின்னா ஓகே ஒரு பேச்சு போட்டியா இல்லை ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே, எதுனாலுமே இவ பேர் இருக்கும். இவளே போவா, இவ தான் ஃபஸ்ட் ப்ரைஸ், இவ தான் எல்லாமே, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து பிக் பாஸ் போகிறதுக்கு ஒரு 2 days முன்னாடி கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், நானும் என் ஹஸ்பண்டும் பேசிகிட்டு இருக்கும்போது நாளைக்கு மஞ்சரி பொண்ணை கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையா பிக் பாஸில் அப்படின்ற மாதிரி நான் சும்மா சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியாது அப்போ போகிறாங்க? இல்லை, அப்போ அவளுக்கே தெரியாது. ஒரு 2 daysக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஒரு 2 days கழிச்சு தான் ஃபோன் பண்ணி சொன்னான். அப்போ சொல்லும் போது ரொம்ப இப்போ தாண்டி நான் சொல்லிட்டு இருந்தேன் 2 days முன்னாடி மஞ்சரி கூட போனால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பிக் பாஸ்னா. ஏன்னா அந்தளவுக்கு அவள் பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவா. அண்ட் ஐ நோ தட் ஷீ வில் பிளே ரியலி வெல். ஏன்னா அந்த நாலேஜ் வந்து அவளுக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷனாலும் ஹேண்டில் பண்ணுற அந்த ஒரு பயங்கர ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு பிளேயர்னு சொல்லலாம். ஸோ அவள் அதை ஈஸியாகவும் ஹேண்டில் பண்ணிடுவா, பயங்கரமாக ப்ளே பண்ணுவா அப்படின்றதும் இருந்தது. ஸோ வைல்ட் கார்டு போகும்போது ஆஸ் ஒரு கேம் சேஞ்சர்னு சொல்கிறது ரொம்ப ஒரு ஆப்டாக இருந்துச்சு அவளுக்கு. ஏன்னா அது ஒரு நாள் நடக்கும் போதுமே ஐ நோ ஷீ வில் பி சேஞ்சிங். அந்த தி வே ஷீ ஹேண்டில்ட் இட், எவ்வளோ வந்தாலுமே கண்டிப்பாக தெரியும் அவுட்புட் வந்து எப்படியா இருந்தாலும். அவள் வந்து ரொம்ப ரொம்ப கூலாக அதை வந்து ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணவே இல்லாமல் ஓகே அப்படின்னு பொறுமையாக அந்த ஹேண்டில் பண்ணான். பட் அழும் போதெல்லாம் எனக்குமே டென்ஷன் ஆச்சு. என்னடா அது, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும்னு எனக்கே அப்போ தான் தெரிஞ்சுது. என்ன அழுகலாம் வருது நமக்கு அவள் அழுதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு செலிப்ரிட்டியாக இப்போ இவ்வளோ க்ரோத்தில் பார்க்கும்போது ஃபீலிங் வெரி ஆமாம் செலிப்ரிட்டி தான். பரவாயில்ல, நீங்களே உங்களை டவுட் பண்றீங்க? ஆமாம், இல்லை நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்ன போது தான் எனக்கு தெரிஞ்சதே உண்மையாக அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க, செலிப்ரிட்டி தான் அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் ஆமாம் அப்படின்னு வெரி ஹாப்பி ஃபார். ஓகே, பட் கூடவே இருந்துட்டு திடீர்னு அவங்க பிக் பாஸ்க்குள்ளே அந்த ஒரு டிவிக்குள்ளே பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. இவளுக்காகவே நான் 24/7 பார்த்தேன். ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் டிவி எப்போவுமே ஆன்லேயே இருக்கும். சரி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் மஞ்சளி, இல்லை அவளை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அவளுக்காக தான் இந்த ஷோ ஃபர்ஸ்ட் டைம் நான் 24/7 பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஃபுல்லாகவே அவள் என்ன பண்ணுறா, ஓகே என்ன நெக்ஸ்ட் என்ன நடக்குது அந்த மாதிரிலாம் எனக்கு பார்த்துட்ருப்பேன், போஸ்ட் எல்லாமே. ஸோ குட். நாங்கள் பார்த்த வரைக்கும் மஞ்சரியை வந்து ஒரு தமிழ் பேச்சாளர் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ இப்போ தமிழ் பேச்சாளர் அப்படின்னாலே ரொம்ப ஓல்டு ஃபேஷன்டாக அந்த மாதிரி இருப்பாங்கன்ற ஒரு தாட் ஜென்ரலாகவே எல்லாருக்கும் வரும்ல. ஸோ நீங்கள் மஞ்சரியுடைய அனதர் சைடு பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு ஃபன் மஞ்சரி? நான் சொன்ன மாதிரி தான். இப்போ பாருங்க, அவளால் நார்மலாக கூட உட்கார முடியல. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு தான் சொல்கிறீங்க. ஒரு எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவள் வந்து பொதுவாகவே பயங்கரமாக கலாய்ப்பான். பாய்ஸு கேர்ள்ஸு யாரையுமே பார்க்க மாட்டா. யாராவது பேசணுன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க மஞ்சரி கிட்ட. ஏன்னா அவகிட்ட இருக்க இந்த வரப்போகிற அந்த கவுண்டரை வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. பயங்கரமாக கவுண்டர் கொடுப்பா, அப்போவே ஃபெமினிஸ்ட் பயங்கரமாக கவுண்டர் கொடுப்பா. அந்த மாதிரி எதுனாலும் ஐயோ கொஞ்சம் பார்த்து தான் கலாய்க்கணும் இந்த பொண்ணை அப்படின்னு கொஞ்சம் இதுவாக தான் போவாங்க. பார்க்க அப்படி தெரியாது, பட் அவனை பார்த்தோன்னே அவளுக்கு புரிஞ்சுக்க முடியாது. கொஞ்சம் ஒரு மாதிரி உருந்தான் இருக்காளோ அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் ஆனால் அவள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி அந்த ஒரு பர்சனல் ஸ்பேஸ், அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் தான் அவளோட அந்த ஃபன் பார்ட் வெளியில் தெரியும். இல்லைன்னா அவள் பேசுகிறது வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் ரூடாக இருக்க மாதிரி தான் தெரியும். இப்போ அழுதா கூட இப்போ எதுக்கு, இப்போ என்னத்துக்கு அழுகுற அப்படின்னு கேட்பா.
இவகிட்ட அழக்கூட முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி. ஓகே. ஏன் அப்படி வெறப்பாவே இருக்கிறது? ப்ரப்போஸ் பண்ணணும்னு வேற பையன் கூட பயந்து ஓடிடுவான் போல இருக்கே. இல்ல அங்கெல்லாம் வேறப்பாலாம் இருக்க மாட்டேன். அங்கெல்லாம் கரெக்டாக தான் இருப்பா. ஓகே. ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதுக்காக அழுகுறோம், எதுக்காக எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு ஒன்று இருக்கும்ல, மொக்க மாட்டுருக்குலாம் எதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கு அப்படின்னு. ட்ரூவாக சில இடத்துலலாம் நம்மளோட எமோஷ்னல் சப்போர்ட் தேவைப்படுற இடத்துல அந்த எனர்ஜி போட்டு அதை வந்துட்டு பேம்பர் பண்ணுறதோ இல்லை வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதோ ஓகே. மொக்க விஷயத்துக்குலாம் உட்காந்து இதுக்கெலாம் உட்காந்து என்னால் சமாதானப்படுத்த முடியாது, எழுந்துடாது, அது ஒரு மேட்ரே இல்லை அப்படின்ற அப்படி தான் எனக்கு சமாதானப்படுத்த தெரியும். ஸோ எல்லாத்துக்கும் வந்துட்டு உட்காந்துட்டு ஓகே எனக்கு புரியுது நீ பண்ணுறது அப்படி அந்த மாதிரி எனக்கு வராது. பட் தட் ஒர்க் ஃபார் மீ. எனக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மேபி நான் இப்படி சொல்கிறது அவங்களுக்கு சீக்கிரமாகவே அவங்க கன்வின்ஸ் ஆகிடுறாங்கன்ற மாதிரி இருக்கும். ஓகே இவன் சொல்கிற மாதிரி சப்ப மேட்ரு தானோ, நம்ம தான் அழுகுறோமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அந்த டைம்லலாம் என்ன சொல்லுவீங்க சமாதானப்படுத்துறதுக்கு? கவிதை எழுதுவா. அப்போவே ஃப்ரீ டைம்லலாம் நாங்கள் புக்ஸ் வச்சுட்டு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் நடந்திருக்கோம்ல, உடனே அந்த சுச்சுவேஷன் வச்சு கவிதைலாம் எழுதுவா. எனக்காக எழுதிய ஒரு கவிதை அப்படி சொல்லி சுச்சுவேஷன் எல்லாம் சொல்லுவேன். அந்த புக்ஸ்லாம் கூட இன்னும் இருக்கு. ஆமாம், எல்லா நோட் புக் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு குட்டி குட்டி கவிதைகள் இருக்கும் நிறைய. இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே சண்டை வரும், நாங்கள் பேசாமல் இருப்போம். அந்த டைமில் கூட ஒரு கவிதை ரொம்ப ஸ்பான்டேனியஸாக. அண்ட் சின்ன வயசில் என்னோட கிஃப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இது அதுன்னு. ஆனால் இவ வந்து எனக்கு ஒரு கவிதை எழுதி கொடுப்பா. அது எங்கள் அப்பாலாம் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதில் எழுதிலாம் கொடுத்துருக்காங்க எங்கள் அப்பா, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து ரொம்ப லைஃப் லாங் தொடரணும் அப்படின்னு எழுதிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கூட இன்னும் என்கிட்ட இருக்குது. 2 விஷயம். அப்போ கிஃப்ட் வாங்கிறதுக்கு காசு இல்லை, ஓகேவா? இன்னொன்று கிஃப்ட் கொடுக்கணும். ஸோ நம்ம வந்துட்டு டேலண்ட் அப்போ வந்து நமக்கு இருக்கிற ஏதோ ஒரு திறமையை இப்படி யூஸ் பண்ணி கிஃப்ட்டுக்கு கிஃப்ட்டும் ஆச்சு, பர்சனலைஸ்டாகவும் கொடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி. மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு நான் நிறைய இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணுவேன். இந்த டிவியில் எப்போவுமே ஸ்நேகிதியேன்னு ஒரு செக்ஷன் வரும்ல, அதில் இந்த எப்படிலாம் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் பண்ணுறதுலாம் சொல்லி கொடுப்பாங்களே, அந்த மாதிரி இருக்கிற எல்லா செக்ஷன்லேயும் என்னெல்லாம் பண்ணணுன்றதை பார்த்து ஸோ நிறைய விஷயங்கள். எனக்கு வந்து கிஃப்ட்டுன்னு நம்ம ஒன்று கொடுக்குறோன்னா அது ஜஸ்ட்டு பணம் இருந்தால் வாங்கிட முடியும் அப்படின்ற ஒரு கிஃப்டாக இருக்கக்கூடாது. ஸோ பணம் இருந்தால் யார் வேணால் அதை கொடுத்துடலாம் அப்படின்ற கிஃப்டாக இருக்கக்கூடாது. அதில் நம்ம ஏதோ ஒரு பர்சனலைஸ்டான ஒரு விஷயம், அட்லீஸ்ட் அந்த கிஃப்ட்டு வாங்குறதுக்காக ஒரு தாட் ப்ராசஸாவது நம்ம போட்டிருக்கணும். இப்போது ஒரு பொருளாகவே வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னா அது இவங்க ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்ச ஒரு பொருள், அதை வாங்கி முடியாத பொருள், அப்படி ஏதாவது ஒரு தாட் ப்ராசஸாவது அதில் இருக்கணும். அப்படின்னா தான் அது ஒரு கிஃப்ட்டுக்கு வேல்யூ அப்படின்னு. ஓகே. ஸோ எவ்வளோ ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கு மஞ்சரிக்கு? என்ன 2 பேரும் மாறி மாறி பார்த்துக்கிறேன். இல்லை அதெல்லாம் சொல்லலாமா? அந்த ப்ரப்போசல் வந்திருக்கு. அதான் நான் சொன்னேன்ல, கொஞ்சம் பசங்க மத்தியில் கொஞ்சம் டெரர் பீஸ் மாதிரி காமிச்சுப்பா. அதனால மோஸ்ட்லி எல்லாரும் ஒரு ஃபன்னா சிரிச்சுட்டு போயிடுவாங்களே தவிர இவகிட்ட ஐடியா வேணா கேட்பாங்க எப்படி ப்ரப்போஸ் பண்றதுன்னு. இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மெட்டீரியலாலாம் எனக்கு பார்த்துருக்கவே மாட்டாங்க. பாய் பெஸ்டி மாதிரி என்னை வந்து எல்லா பசங்களும் வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டாக கூடவே வச்சுப்பாங்களே தவிர கேர்ள் ஃப்ரெண்டாலாம் எவனோ யோசிச்சு கூட பார்த்துட மாட்டான். இந்த மாதிரி பொண்ணு வந்து நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது அப்படின்றதுல வந்துட்டு நம்ம பசங்க அப்போத்துலேருந்தே தெளிவாக இருப்பாங்க. அதனால் ப்ரப்போசல்லாம் எனக்கு வந்ததே இல்லை. ஓகே. ஸோ நீங்கள் எந்த டைம்லலாம் மஞ்சரியை மிஸ் பண்ணதா ஃபீல் பண்ணியிருக்கீங்க? நிறைய என்னோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஒரு முக்கியமான விஷயங்கள் லைஃப்பில் நடக்கும் இல்லையா, அப்போல்லாம் நாங்கள் வந்து ரெகுலராக பேசக்கூட மாட்டோம். பட் ஸ்டில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இல்லை லைஃப்பில் ஏதாவது முக்கியமான விஷயங்கள், ரொம்ப ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இல்லை ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக மைண்டில் வருவாள். அப்போ திடீர்னு நாங்கள் பேசுவோம். மேபி நாங்கள் பேசி ஒரு 3 years இருக்கும். பட் ஆனால் நாங்கள் அன்றைக்கி பேசும்போது அந்த 3 yearsக்கு முன்னாடி எப்படி பேசணுமோ அப்படியே ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டினியூ பண்ணிக்க முடியும் எங்களால். ரொம்ப அந்த 3 years கேப்பை ஒரு 1 hour கால்லேயே பேசி முடிச்சிடும். இதெல்லாம் நடந்துச்சு, இப்படிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லி. அவளோட லைஃப் மோஸ்ட்லி எனக்கு தெரியும், ஏன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுவாள். அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்களா அவங்ககிட்ட? அவங்களோட பர்சனல் எல்லாமே என்ன இருந்தாலும் எல்லாமே சொல்லுவாள். என்னோட எல்லாமே சொன்னாங்க. எல்லா டார்க் சீக்ரெட்ஸும் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆளு வாழ்க்கையில் யார்? எங்களுக்காக ஒரு சீக்ரெட் அப்படியே சொன்னா நல்லா இருக்கும். பட்டுவை பற்றி சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட? கண்டிப்பாக. அது எப்படி சொல்லாம, எப்படி ரிவீல் பண்ணாங்க உங்ககிட்ட? உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? எனக்கு அப்போ தெரியாது, ரொம்ப நாள் கழிச்சு தான் நாங்கள் பேசினோம். அதுக்கப்புறம் எப்படி ஃபோனில் தான் ஆமாம் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியாதுல்ல, அப்படியே அதெல்லாம் அப்படியே பேசிக்கிட்டோம். என்னங்க எதுவுமே சொல்லாம கோட் அக்செப்டட், கோட் வேர்ட் அக்செப்டட் அப்படின்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. இப்படிலாம் பண்ணாதீங்க, சீக்ரெட்டுங்க, அதனால தான் அது சீக்ரெட். எப்படி சொல்றது அது? ஏங்க ஒரு 10 வரியில ஒரு வரி சீக்ரெட் இருந்தா வேற ஏதாவது சீக்ரெட் சொல்லிருக்கோம். எங்க அப்பாவை பத்தி
அவங்க அப்பாவை பத்தியா? அவங்க அம்மா தான் எல்லாம் சின்ன வயசுல இருந்தே எந்த ஷோ எது பேசணுனாலுமே ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துருப்பாங்க. இப்போ வரைக்கும் ஆண்டி அதே மாதிரி தான் இருக்காங்க. அவங்க அப்பா வந்து இவ என்ன ஒத்துக்க மாட்டா, பட் சீக்ரெட் அட்மைரர் தான் அவர். இப்போ கூட பிக் பாஸ்ல பயங்கரமா ரசிச்சாராமே அவனை. நீ அழும் போதெல்லாம் பயங்கரமா அழுதுருக்காரு. வெளியில காமிச்சிக்க மாட்டாரு, ஒரு வில்லனான ஒரு அப்பா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்பாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நான் கேட்டிருக்கேன், வீட்டுக்கு விடுறதுக்கெல்லாம் பெர்மிஷன் கேட்கணும். ஹலோ அங்கிள், சாட்டர்டே சண்டேல மீட் பண்ணணும்னா தான் பெர்மிஷன், மிச்ச நாள்லாம் அவருக்கு தெரியாது. போய் சொல்லிட்டு வந்துருவேன். போய் சொல்லிட்டு வந்துடுவா. சாட்டர்டே சண்டே மீட் பண்ணணும், எதுக்குமா அவ மட்டும் உங்க வீட்டுக்கு வரா, நீங்க வரவே மாட்டேறியேம்மா அப்படின்னு கேட்பாரு. பயங்கரமா பெர்மிஷன்லாம் கேட்கணும். இன்னைக்கு ஒரு நாள் அனுப்பி வைங்க அங்கிள் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சப்போர்ட்லாம் வந்து எங்க அப்பா சொல்லி கொடுத்தது தான். ஆமா, அவர் நோ சொல்லிட்டாருன்னா மேல அப்பீலே கிடையாது. நோ மீன்ஸ் நோ அப்படின்றவாரு. நம்ம அப்படியே அமைதியா போயிடணும், இல்லைன்னா அதுக்கு மேல கேட்டா அந்த அதான் விடும் டைம்ல நமக்கு அப்படின்றாங்க. அடம் பிடிக்கணும்னு தோணும்ல, அது எல்லாமே நமக்கு ஒரு டீனேஜ் தானே. அப்படிலாம் எங்க ஸ்பேஸ் இருந்தது அடம் பிடிக்கிறதுக்கெல்லாம்? கேட்கவே முடியாது அப்படின்ற ஒரு ஸ்பேஸ். நான் வந்து ரொம்ப ரிஜிடான ஒரு சைல்ட்ஹுட் அந்த என்வரான்மெண்ட்டில் தான் வளர்ந்தேன். எங்கள் அப்பா வந்து ஒரு செம கண்ட்ரோலிங்கான ஒரு ஃபாதர். அந்த மாதிரி அப்போதுலேருந்தே அப்படி தான். ஓகே நான் கேட்குறேன், எங்கள் அப்பா விடலைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நான் இவகிட்ட கொடுத்தேன்னா எங்கள் அப்பா விடல, அவ்வளோதான், நான் வரல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இங்க உட்காந்துருக்கீங்க. அது வந்து 18 வயசு வரைக்கும் தான் அப்படி இருந்தேன். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் மீ டு டர்ன் 18. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு ஆமாங்க, இனிமே வந்துட்டு அந்த இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன்னு கேள்வி கேட்க அது சின்ன வயசுலேருந்தே கேட்டுட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் ஏன்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். ஒரு ஏஜ் வரைக்கும் நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. நான் சொன்னேன் இல்லையா, என்னதான் இருந்தாலும் நம்ம அந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம். இவங்க கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுட்டு தான் ஆகணும். அது சரியோ தப்போ நம்ம அது இருக்கணும் அப்படின்றது. அதெல்லாம் உடைச்ச ஒரு டைமில் வந்துட்டு மியூச்சுவலாக 2 பேரும் புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்களும் வந்துட்டு சரி ஓகே இதுக்கு மேலே வந்து குழந்தைங்க நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. வைஸ் வர்சா. ஓகே, தேங்க் யூ so much for your time. Thank you Saren. தேங்க்யூ. உங்களுடைய அந்த சொல்லாக்கம் வந்து ரொம்ப திண்மையாக இருக்குது. நிறைய மறந்த சொற்களை வந்து நீங்கள் மீட்டெடுத்து பேசுனீங்களோன்னு எனக்கு தோணுச்சு. நான் பிக் பாஸ் பார்க்கக்கிட்டையும் உங்கள் கூழாங்கற்களுடைய அந்த வீடியோ அந்த மாதிரி ஒரு சில வீடியோலாம் பார்க்கும்போது உங்கள் தமிழ் பற்றும் மொழி பற்றும் ரொம்ப வீக்க வைக்குது. ஸோ இன்ஸ்டெட் நான் வீட்டில் உட்காந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஒரு போஸ்ட் லைக் போட்டு உங்கள் கமெண்ட் பண்ணுறதை காட்டிலும் உங்களை வந்து நேரில் பார்க்கணுன்ற ஒரு ஆவல் இருந்தது. இப்போ என்கிட்ட கேட்குறாங்க உங்களோட பேரை வந்து எப்படி போடணும் அப்படின்னும் பொழுது எனக்கு பிக் பாஸ் மஞ்சரியா போட வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு நான் வந்து பிக் பாஸ் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு மஞ்சரி அப்படின்றது தான். பிக் பாஸ் போடலனாலும் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்ற அடையாளத்தை லைஃப் லாங் நான் சுமக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். Red Note celebrating Manjari, title sponsor GT Holidays, snacks partner Chennai Kulfi, venue partner V Space. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு வருகின்ற 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஈசா யோகா மையம், கோவை.